ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து நம்ம வந்து சார்ட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்து சில வீடியோஸ் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம வந்து டெய்லி பேசிஸில் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறாரு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணலாம், அதை வந்து எப்படி சார்ட்டில் வந்து அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோக்களை வந்து நான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப ஷார்ட்டாக தான் வீடியோஸ் நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சில புதிய தகவல்களை வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாகவும் சரி, சில மற்ற மார்க்கெட் சம்மந்தமாகவும் சரி, சில விஷயங்கள் வந்து என்னுடைய டெலகிராமில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வந்து மறக்காமல் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இது வந்து என்னுடைய ட்ரேடிங் வியூ சார்ட்டு. அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புங்க பாருங்கள். வாட்ஸ்அப்பில் நான் இமேஜை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், மற்ற டீட்டெயில்ஸ் எதுவும் ஷோ பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்குடைய ஃபார்மேஷனை நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைசஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்றைக்கி இந்த டேவுடைய ஸ்டார்டிங் டேட்டு. சரிங்களா, ட்ரேடிங் வியூ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ லூப்பின் வந்து அப்படின்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்தான். ஆல்ரெடி நான் ஒரு சார்ட் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து ஒரு பெரிய ஸ்பைக் அடித்தானா கண்டிப்பாக அவன் வந்து ரிட்டர்ன் வருவான் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். இருந்தாலும் இன்றைக்கி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சிம்பிள் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், லூப்பின் ஸ்டாக்கு ஓப்பனிங்கில் பெரிய ஸ்பைக் அடிச்சிருக்கான். இதுதான் அதனுடைய டைரக்ஷன், இதுதான் சார்ட் வந்து அந்த கேண்டில் அந்த ஸ்டாக் வந்து இப்படி தான் ஃபியூச்சர் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த ஃபார்மேஷனை வந்து நான் முன்னாடியே ட்ராப் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் சம்மந்தமான நியூஸஸ் எல்லாமே கொடுத்தேன். என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா தெரியும் இன்றைக்கி. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரிசல்ட் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து ரெகுலராக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து எந்த ஒரு பெய்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. ஸோ லூப்பின் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 7ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கேண்டில் ஒரு பெரிய ஸ்பைக் அடிச்சிருக்கிறான். அங்கே பாருங்கள், 3 மினிட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த மூவ் டேரெக்டாக வந்து ட்ரேடிங் வியூக்கு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்பைக் அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதே 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே வச்சிருக்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த ஸ்பைக்குக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபால் ஆயிருக்குன்றதை நீங்கள் நோட்டீஸ் வந்து பண்ணுங்கள். நான் திரும்பவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இமேஜ். ஸோ லூப்பின் ஸ்டாக்கு ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டான ஒரு ப்ரொடிக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்குங்களா, இது ஒன்று. அதுக்கு அடுத்த ஸ்டாக் போகலாமா. அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி, இது வந்து டுடே, எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடிலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. அதை நான் ஓப்பனிங்கில் நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெடிலைட் வந்து நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபெடிலைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸையும் நான் குரூப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இப்படி தான் அதனுடைய ட்ராவல் வந்து இருக்கும். ஸோ 7ஆம் தேதி இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஃபெடிலைட்டு. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது, இதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபெடிலைட் ஸ்டாக் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஃபெடிலைட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி வந்து 7ஆம் தேதி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு பெரிய ஸ்பைக் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ ஃபெடிலைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரெண்ட் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கரெக்டான வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப்பின் சொல்லியாச்சு. ஸோ சாரி, ஃபெடிலைட் சொல்லியாச்சு, லூப்பின் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. அதனால மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு கேப் அப்பில் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு ஃபால் வந்து இந்த ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து ஃபேக்கு, அதனால் அதை நான் ட்ராப் பண்ணல. செகண்ட் பிரேக் அவுட் தான் கரெக்டான மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த லைன் வந்து 10 மணிக்கு கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ 7ஆம் தேதி 10 மணிக்கு உங்களுக்கு சார்ட் ஜூம் பண்ணால் தெரியும். 7ஆம் தேதி 10 மணிக்கு இந்த லைன் வந்து நான் ட்ராப் பண்ணேன். இதுக்கு மேலே
கண்டிப்பாக இவ்வளோ தொலைவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாக் அப்படின்னா டிவிஸ் லேப் அப்படின்ற ஸ்டாக்கில் வந்து நான் அப்டேட் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ டிவிஸ் லேப் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ டிவிஸ் லேப் எப்படி ஃபாலோ ஆயிருக்கான்றதை நான் உங்களுக்கு நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஸ் லேப். ஸோ டிவிஸ் லேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் வச்சிருக்கிறேன். இன்னும் 3 மினிட்ஸ் நான் அப்டேட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து 10 மணி. ஸோ எங்கே இருக்குது? இங்கே 10 மணி. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம அப்டேட் நம்ம பண்ணோம். ஸோ 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபால் தான் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம வந்து அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் லேப் சொல்லிட்டோம். டைட்டான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் நம்ம பண்ணியிருந்தோம். அதுவும் ஃபாலோ ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஜம்ப் ஆகும் அப்படின்னு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் ட்ரெண்ட் சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும் அப்படின்ற ஒரு ரேஞ்சு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேலி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவல் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த சப்போர்ட் லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஜம்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டான ரேலி. ஸோ எண்ட் ஆஃப் சீசன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேலியில் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிடையாது, எப்பவுமே ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கணும். லாட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து சரியான ஒரு சார்ட் ஃபார்மேஷன் இப்போ நம்ம ட்ரா பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் ஒரு 2 to 3 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10 சூஸ் பண்ணிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 2 to 3 ஸ்டாக்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து டெய்லி பேசிஸில் அப்டேட் நம்ம பண்ணுற ஸ்டாக் நியூஸஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மார்னிங் 9:15 10:30 ட்ரேடை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி பேசிஸில் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சார்ட் ஃபார்மேஷனை வந்து மறக்காதீங்க. தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணலாம். தேங்க்யூ.